ஸோ வணக்கம் மக்களே. எஸ், என்ன மாதிரியே நீங்க எல்லாருமே ஒரு பயங்கரமான ஒரு ஃபீவர்ல இருப்பீங்க. எஸ், இன்னும் ஒரு 2 டேஸ்ல ஐபிஎல் இஸ் கோனா ஸ்டார்ட். ஸோ மார்ச் 28 ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஆர்சிபி அண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஸோ அதுல ஆரம்பிச்சு அப்படியே பிக்சர்ஸ் எக்கச்சக்கமா போய் 2 மாசம் பயங்கரமா இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் ஐபிஎல் பத்தி. ஸோ ஒரு டீமும் லைன் அப்ஸ் எப்படி வச்சுட்டு வராங்க அண்ட் அவங்க ப்ரிடிக்டட் லைன் அப் இப்படிதான் போறாங்களா அண்ட் யாருக்கு ஹை சான்சஸ் இருக்கு இந்த தடவை ஐபிஎல் ஜெயிக்கிறதுக்கு, அப்படி எல்லா விஷயங்களும் பார்க்க போறோம். ஸோ அதை பத்தி பேசுறதுக்காக என் கூட இன்னைக்கு லிங்க்ஸுமே வந்திருக்காரு. ஸோ லிங்க் கதை சொல்லுங்க. ஸோ அதான் மச்சான், சாட்டர்டே வந்து ஐபிஎல் ஆரம்பிக்குது. ஸோ ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம. அதாவது போன டோர்னமெண்ட்டுக்கு அப்புறம் எப்படா திரும்பி ஒரு என்டர்டைன்மெண்ட் வரும் நம்மளுக்கு கிரிக்கெட்ல. இன்டர்நேஷனல் இருந்தாலும் ஐபிஎல்க்குன்னு ஒரு கிரேஸ் இருக்கு, அந்த ஐபிஎல் ஃபீவர்ன்ட்டு. ஸோ அந்த லீக் எப்படா ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. நம்ம ஃபுட்பாலில் வேற கதை, இன்டர்நேஷனல்னு இருக்கும். ஸோ இன்டர்நேஷனலுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்காது, லீக் பயங்கரமாக இருக்கும். ஆனால் இங்கே நம்ம கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இன்டர்நேஷனல் தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. லீக் வந்து ஒரு 2 மாதம் நடக்கும். ஸோ அதுலேயுமே பெரிய லீக்னு பார்த்தோன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு ஐபிஎல் தான். ஒரு மேட்ச் ஆச்சு ஐபிஎல் ஆடிட மாட்டோமா அப்படின்னு பிளேயர்ஸ்லாம் இயங்குவாங்க. ஸோ ஐபிஎல் தான் மெயின். ஸோ அது வந்து இந்த சாட்டர்டே ஆரம்பிக்குதுப்பா, ஃபஸ்ட்டு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ்க்கு ஆரம்பிக்குது. ஸோ அப்படியே நம்ம எல்லா டீமும் ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துடலாம். என்ன 11ல் போக போகிறாங்க, எந்த டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்த டீம் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும் இன்னைக்கு. சரி, ஓகே, ஃபைன். யா, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் பாய்ஸ். ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் என்னதுப்பா, ஐபிஎல் ட்ரோஃபியை போட்டாங்க. எஸ், த வெயிட் இஸ் ஓவர். ஸோ அதனால் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் ஷெட்யூல் இதான் மச்சான். ஸோ ஒரு ஏப்ரல் 12 வரைக்கும் ஒரு ஃபேஸ் விட்டுருந்தாங்க. இன்னைக்கு ஈவினிங் வந்து அதாவது நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமிங்கில் ஈவினிங் ஒரு 6 மணிக்கு வந்து செகண்ட் ஃபேஸ் விட்டுருந்தாங்க. அது ஃபுல் மேட்ச் ஃபுல் ஷெட்யூல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் மட்டும் இப்போதைக்கு நம்ம மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணலான்ட்டு அப்படி நான் ஏப்ரல் 12 வரைக்கும் போட்டிருந்தேன். ஓகே. ஸோ பேசிக்கா ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து 20 மேட்சஸ் நடக்கும், கரெக்டா? ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு நீ சொல்ற மாதிரி பார்க்கும்போது எகைன் ஒரு 50 மேட்சஸ்க்கான ஒரு இது கொடுத்துருக்காங்க. பட் எகைன் இனிமே வந்து அந்த எக்ஸாக்ட் ஸ்டேடியம்ஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணல செகண்ட் ஃபேஸ்லயே கூட. ஆமா கரெக்ட். ஆமா. அண்ட் ஆல்சோ சென்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 7 மேட்ச் இருக்கு ஹோம்ல. ஸோ அதுவும் நான் பார்த்தேன். அண்ட் எல்லா டீம்ஸோட வென்யூ கொடுத்துருக்காங்க. ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஏதோ சில மேட்சஸ் வந்து ராய்ப்பூர்லயும் நடக்க போதா. சின்னசாமி ஸ்டேடியத்திலுமே ஒரு 5 மேட்ச் 6 மேட்ச் தான் கொடுத்திருந்தாங்க சின்னசாமில. ஆமா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், எலெக்ஷன்னால அந்த இதனால வருது. சோ இதெல்லாம் தான் ஷெட்யூல் பொறுத்த வரைக்கும். சோ வாட் இஸ் தி நெக்ஸ்ட் கண்டென்ட் லிங்க் பேசிக்கா? சோ அது பார்த்தனா நம்ம 10 டீமோட கேப்டன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஃபைனலி. அந்த லிஸ்ட் வந்துருச்சு. போட்டோ ஷூட்லாம் நடந்தது. இப்ப பசங்கலாம் ஒரே எந்தூசியாஸ்டிக்கா இருக்காங்க. அதுல ஹார்திக் பாண்டியா அவன் ஆறாவ காட்டுறான்ப்பா, ஒரே டான்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஜாலியா இருக்கிறான். அவன் இருக்கிற மைண்ட் செட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த டீமுக்குமே ஒரு பூஸ்டா இருக்குமோன்னு தோணுது மச்சான். ஓகே, உட்ட டீம் டக் அவுட்லயே கூட அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் எடுத்துட்டு போயிடலாம் போல. வேர்ல்ட் கப் 2020 அதே தான் பண்ணியிருந்தான். அண்ட் நீ சொல்றபடி பார்க்கும்போது எஸ், சிஎஸ்கேக்கு அப்படி இப்படின்னு போகும்போது கூட கேப்டன் ஒருத்தன் தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டானா, ரித்துராஜ் தான். அண்ட் அப்படியே பார்க்கும்போது லக்னோவுக்கு கில்லு, குஜராத் சாரி குஜராத்துக்கு அப்படியே லக்னோக்கு. அதுதான் உனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. லோகோ மாத்தியா? புது லோகோ ஓனர் இன்னும் மாத்தல. ஓனர் மாத்தல. சரி, ஓகே, ஃபைன். சோ அப்படி இப்படின்னு பாக்கும்போது அகைன் மெயின் டாக்கிங் பாயிண்ட் பாக்கும்போது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். சோ அவங்கள வந்து பேட் கமிங்ஸ் தான் கேப்டன், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பட் அவர் வந்து இன்ஜுரி இருக்கிற காரணத்தினால இன்டர்மா வந்து இஷான் கிஷன் அவர் பண்ண போறார். அண்ட் வைஸ் கேப்டன் வந்து நம்ம தல அபிஷேக் சர்மா தான் வைஸ் கேப்டன். அண்ட் அப்படியே கொல்கட்டாக்குமே இனி ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நம்ம ரிங்கு சிங் தான் வைஸ் கேப்டனா போட்டிருக்காங்கப்பா. அதுவுமே வந்து பெரிய விஷயமா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. மத்தபடி எல்லா கேப்டன்ஸுமே அதேதான், வேற எந்த சேஞ்சுமே இல்ல. முன்னாடி எதிர்பார்க்காதது வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் ரியான் பராக்கே கொடுத்துட்டாங்க. நான் எதிர்பார்த்தேன்ப்பா, எனக்கு தெரிஞ்சு நடக்கும் தான் நினைச்சேன். ஏன்னா ஜடேஜா போயிருந்தான், ஒருவேளை ஜடேஜா கொடுப்பாங்களா அப்படின்ட்டு பார்த்தோம். ஜடேஜா கொடுத்துருக்கணும், மை பர்சனல் ஒப்பீனியன். பட் ரியான் பராக் கொடுத்துருக்காங்க. பட் பாப்போம் என்ன பண்றாரு, என் டீம் எப்படி போறாங்க. லைன் அப்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய இன்ஜுரி, ரீப்ளேஸ்மெண்ட், அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ எல்லாமே பார்க்கலாம். லிங்க்ஸ் கேப்டன் ஓகே, ஃபைன். வாட் இஸ் தி நெக்ஸ்ட் கண்டென்ட்? ஸோ அதுதான் நீ சொன்னதுதான் மச்சான். ஸ்டாண்ட் ஸ்கிப்பரா இஷான் கிஷன் இருக்கான். பேட் கமின்ஸ் வந்து பேக் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட், அதாவது கொஞ்சம் டீப்பா போறாங்க சன்ரைசர்ஸ். நெக்ஸ்ட் ஃபேஸ் நாக் அவுட்ஸ்க்குலாம் போகும்போது கண்டிப்பா இவன் ஃபிட் ஆயிடும். இப்போ இன்ஜுரியில இருக்கான். ஃபிட் ஆயிட்டு நான் தான்ப்பா கேப்டன் பண்ணுவேன், கேப்டன்சி கொடுக்க மாட்டேன்பா அப்படின்னு சொல்லியிருக்கான். ஒருத்துதான்ப்பா, பேட் கமிங்ஸ் பயங்கரமான ஒரு கேப்டன் தான். ஸோ எஸ், எஸ்ஆர்ஹெச் அது வரைக்கும் நீ சொன்ன மாதிரி இஷான் கிஷனை வச்சு ஓட்டிடுவாங்க. ஒன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம தலைக்கட்டு பேட் கமிங்ஸ் வந்துருவாரு. அண்ட் இந்த தடவை ஸ்குவாட்லயுமே நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு, எஸ்ஆர்ஹெச் சரி மத்த டீம்ஸ் பத்தியும். அண்ட் எஸ், சிஎஸ்கே அன்புடன் எல்லாரையுமே வரவேற்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். அண்ட் அப்படி பார்க்கும்போது ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஏதாவது நடந்திருக்கா லிங்க்ஸ்? எஸ் மச்சான், இங்க வந்து பார்த்தோன்னா நேத்தன் எல்லிஸ் தான். அட்லீஸ்ட் அவனாச்சும் ஒரு டெத் பவுலர்னு எடுத்து வச்சிருந்தாங்க, நம்பி போலாமே அப்படின்ட்டு. இப்போ அவனுமே கடைசியில் காலவாரி நான் வந்து இன்ஜுரிப்பா, நான் பேக்கப் பண்ணிக்கிறேன்பா டோர்னமெண்ட்ல இருந்து அப்படின்ட்டு வெளில போயிட்டான். அதுக்கு பதிலாக அவங்க வந்து பார்த்தோன்னா ஸ்பென்சர் ஜான்சன்
ஸோ ஸ்பென்சர் ஜான்சன் பிஎஸ்எல்ல ஆல்ரெடி வாங்கியிருந்தாங்க 1.88 crores. ஆனால் சிஎஸ்கே வந்து 1.5 crores தான்ப்பா தருவேன், நான் அவ்வளோதான் அமௌண்ட் தருவேன் அப்படின்னும் போது எனக்கு பிஎஸ்எல் வேண்டாங்க, எனக்கு மணியும் வேண்டாங்க, எனக்கு வந்து ஐபிஎல் ஆடிடணும், அதுவும் சிஎஸ்கே வந்து ஒரு லெஜெண்டரி கிளப்பு, கண்டிப்பாக நான் அதை ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்ட்டு பையன் வந்துட்டான். ஸோ அதுதான் ஒரு மேஜர் ரீப்ளேஸ்மெண்ட்டு. ஓவரால் ஸ்குவாடு பார்த்து நீ என்ன மச்சான் சொல்கிற, எதில் வீக் லிங்காக இருக்கும்? ஆப்வியஸா போலிங் தான் வீக்கர் லிங்கா இருக்க போது, பேட்டிங் பயங்கரமா இருக்கே. அண்ட் ஆல்சோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கப்பா, ரித்துராஜ் சொல்லிட்டான், ரித்துராஜ் அண்ட் சஞ்சு தான் ஓப்பனிங் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருந்தது. ஸோ நிறைய பேர் வந்து ஓப்பனிங்ல போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா ஸ்குவாட் அவ்வளோ டெப்த் இருக்கு பேட்டிங் பொறுத்த வரைக்கும். பட் ஃபைனலா ரித்துராஜ் போன மேட்ச் எல்லாமே வந்து போன சீசன் பர்டிகுலரா எல்லா மேட்சுமே 1 down தான் இறங்கி இருந்தான். பட் இந்த தடவை ஒரு ஹெட்ஸ்அப் கொடுத்துருக்கான், நான் வந்து ஓப்பனர் தான்டா, என் கூட நம்ம சேட்டன் அதாவது சஞ்சுவும் நானும் ஓப்பனிங் பேர் பண்ண போறோம், டெஃபினட்டா திட்டா இருக்க போகுது, ஓப்பனிங் பயங்கரமா இருக்க போகுது, டவுட்டே கிடையாது. அண்ட் அப்படியே பார்த்தா விக்கெட் கீப்பர்ஸ் பார்த்தா அவ்வளோ இருக்கே மச்சான். ஆமாப்பா, 3-4 விக்கெட் கீப்பர் வச்சுட்டு என்ன பண்ண போறாங்க? கேப்டன் எஸ் சஞ்சு இருக்கான், அண்ட் நம்ம தலைவர் இருக்காரு, அண்ட் அதையும் தாண்டி கார்த்திக் சர்மா இருக்காரு, அண்ட் உருவில் பட்டேல் இருக்காரு, எக்கச்சக்கமா இருக்குப்பா, கீப்பிங் லிஸ்ட் பயங்கரமா போகுது. பட் ஓகே, என்ன லிங்க்ஸ் நினைக்கிற? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? யார் கீப்பிங் பண்ணும்? எனக்கு தெரிஞ்சு தோனி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் மச்சான். எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக அவனோட மைண்ட் செட்டு, அந்த கேப்டன்சி மெட்டீரியல் எப்படி சொல்கிறது, உனக்கு கேமை வந்து அனலைஸ் பண்ணிடுவான், நீ இப்படி ஆடணும், இந்த பிச்சு இப்படி தான் இருக்குது, இப்படி தான் போல் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து சஞ்சு சாம்சன் பண்ணுவான், பட் அவன் அளவு எக்ஸ்பர்ட்டாக இருக்க முடியாதுல்ல. ஸோ அதனால வந்து அவன் இருக்கணும், ஒரு த்ரெட்டு தான். மேபி சஞ்சு சாம்சன் அவுட் ஃபீல்டில் பார்க்கலாம், இல்லை இம்பாக்டாக பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இம்பாக்ட்லாம் வேணாம் மச்சான், எனக்கு தெரிஞ்சு அவன் ஃபீல்டிங்கும் நல்லா தான் பண்ணுவான், டீசென்டான ஒரு ஃபீல்டர் தான். நீ தோனியை கீப்பரா போடு, சஞ்சு ஃபீல்டரா போடு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. சோ அப்படியே ஆரம்பிக்கலாம். மத்தபடி வேற யாரா இருக்காங்கன்னா, இது கார்த்திக் சர்மா கதை என்னன்னு தெரியல, யங்ஸ்டர் தான், பிரசாந்த் மீர் இருக்கான், கார்த்திக் சர்மா இருக்கான், அதுவும் பெரிய பிக் மணி சைனிங் மச்சான். அவங்கலாம் 14 crores கிட்ட பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பேக் ஃபயர் ஆகுமா இல்ல கை கொடுக்குமான்னு தெரியல, அவ்வளவு ஹியூஜ் அமௌண்டா போயிருக்காங்க. யங்ஸ்டர் நாங்க பேக் பண்றோம்பா அப்படின்ட்டு, தெரியலப்பா அவன் எப்படி ஆட போறான்ட்டு. இன்னும் பெரிய டோர்னமெண்ட்ல பார்க்கல அவங்க ஃபயர் பண்ணி. பட் ஹார்ட் ஹிட்டர்ன்றாங்க கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் நல்ல போலர்ன்றாங்க, பட் தெரியல. ஸோ அதெல்லாம் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அவங்களோட ப்ராபபிள் 11 பார்த்தோன்னா இப்படி தான் இருக்கும்னு நான் கெஸ் பண்ணி வச்சிருந்தேன் மச்சான். ஸோ சோஷியல் மீடியாவில் இது பரவலாக பரவிட்டு இருந்தது. பட் இப்போ ருத்துராஜ் வந்து லைட்டாக கொலாப்ஸ் பண்ணி விட்டான். ஆயுஷ் மாத்திரை கிடையாதுப்பா ஓப்பனிங், நான் தான்ப்பா ஓப்பனிங் சஞ்சுவோட அப்படின்ட்டான். அப்போ ஆயுஷ் மாத்திரை கதை நல்லா ஆடினானே போன சீசன். எனக்கு தெரிஞ்சு ஓப்பனர் கிடைக்கலனா 1 down 2 downல இறங்க சான்ஸ் கம்மி தானப்பா. 1 down இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீ சொல்ற மாதிரி இந்த ப்ராபபிள் 11 ஆக்சுவலி இஸ் a very good 11. இப்படியே கூட போலாம். பட் நீ சொல்ற ரித்துராஜ் சொல்லிட்டார்ல, சோ இந்த மாதிரி ஓப்பனிங் அவர் இறங்குறதுனால மேபி 1 down ஆயுஷ் மாத்திரை போவாரா, இல்ல மேபி சஞ்சு 1 down தெரியல. ஆனா ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியாச்சு, சோ அதை பத்தி பேச தேவையில்ல. பட் ஸ்குவாட் டெப்த் பார்க்கும்போது பேட்டிங்ல போயிட்டே இருக்குப்பா, லென்த் பயங்கரமா போகுது. அண்ட் சிக்ஸர் டூபே அவரோட ஃபார்ம் வேர்ல்ட் கப்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அடிச்சு கலப்பி இருக்காரு. போலிங்லயும் கூட எதை பண்ணாரா, போலிங்ல அவரை பண்ணாங்க, அவனா கூட பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் போலிங்ல தான் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே வில் பி a weaker link. சோ அது எப்படிதான் மச்சான், போலிங்ல வந்து மேட் ஹென்ரியும் கலீலும் ஓபன் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபர்ஸ்ட் 2 ஓவர். ஏன்னா நியூ பால்ல நல்லாவே போடுவான் கலீல், மேட் ஹென்ரி நியூ பால் போலர் தான், டெத்ல வேலைக்கே ஆகாது. எனக்கு தெரிஞ்சு இங்க சஃபர் ஆக போறது என்னன்னா டெத் போலிங் தான். நேத்தன் எலிசா மழை போல நம்பிட்டு இருந்தோம், இப்போ டெத் போலிங்லாம் அவன் கிடையாது. அப்படி எடுத்து பிரிச்சு பார்க்கும்போது டெத்தில் யார் போடுவா, கலீல் 1 over 2 over போட்டாலுமே கலீல அடி வாங்குவான். பட் இன்னொரு டெத் போலர் பார்த்தனா ஸ்பென்சர் ஜான்சன் தான் மழை போல நம்பி இப்போ எடுத்திருக்காங்க. ஓகே, ஏன்னாப்பா லிஸ்ட்ல அகிலூசன் இல்லையே, இருக்கானா அகிலூசன்? ஆமா அகிலூசன் இல்லையே. ஏன்? ஏன்னா 4 தான் மச்சான் ஃபாரின் ஸ்லாட். யார தூக்கு யாரலாம்? ஓ ஃபைன், அப்படி வந்துருச்சா? பிரெவிஸ் 1, மேட் ஹென்ரி 1, நூர் அகமது 1, நேத்தன் எலிஸ் இல்ல, அதுக்கு பதிலா ஸ்பென்சர் ஜான்சன் தானே வேணும் உனக்கு. ஸ்பின்னர் வேண்டாமே, ஜான்சன் எல்லாம் பிரிப்பாங்கடா எனக்கு தெரிஞ்சு. எதுக்குடா ஸ்பென்சர் ஜான்சன்? சரி ஓகே, யார் மச்சா போடுவா? அங்க தான் அடிக்கும். போலிங்ல தான் ஆள் இல்லப்பா, யார் போட்டாலும் அடிப்பாங்க. சோ பெரிய क्वेश्चन மார்க் இருக்கு எனக்கு தெரிஞ்சு போலிங் பார்ட்ல. மேபி கோயிங் ஃபார்வர்ட் பார்க்கலாம். பட் பாய்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க ஒப்பீனியன் என்ன? சிஎஸ்கே வந்து இந்த தடவை வந்து கன்ஃபார்மா டைட்டில் அடிப்பாங்களா? 6th டைட்டில் யாருக்கு ஃபர்ஸ்ட் வரப்போகுது? நம்ம மும்பைக்கா இல்ல சிஎஸ்கேக்கா? டெஃபினட்டா இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. பட் அகைன் பேட்டிங் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பயங்கரமா இருக்கு, போலிங் பெரிய கன்சர்னா இருக்க போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு செமி குரூப்ல இருந்து குவாலிஃபை ஆக சான்ஸ் இருக்கு, அதாவது டாப் 4ல போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப இருக்கு. பட் அகைன் டைட்டில் அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி போலிங் வீக் லிங்க் இருக்கும்போது இட்ஸ் வெரி கன்சர்னிங் எனக்கு தோணுது. லிங்க்ஸ் உங்க ஒப்பீனியன் என்ன இதை பத்தி? அதுதான் மச்சான், எனக்கு எப்படி தோணுதுன்னா இவங்க பேட்டிங் தான் மழை போல நம்பி போறாங்க. எனக்கு தெரிஞ்சு நீ பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா ஒரு 250 260
கோர். ம். நீ அவ்வளோலாம் அடிக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு, ஒரு சாதாரண பவுலர் போட்டா கூட. அதே ப்ளஸ் வந்து நீ சேசிங் பண்ணனா இன்னும் ஈஸி. நீ ஒரு 200 கூட கொடுக்குறியா, சேசிங் பண்ற இந்த பேட்டிங்கால முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு மழை போல பேட்டிங்ல எல்லாரும் கிளிக் ஆகணும். மழை போல பேட்டிங் நம்பி தான் போறாங்க சிஎஸ்கே இந்த வாட்டி. பாப்போம் அது கை கொடுக்குதான்னு. மச்சான் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்கேக்கு மேபி நீ ஒரு போலரை பயங்கரமா நம்பலாம் அப்படின்னா 100 நம்புவ கிட்டத்தட்ட. சரியா? பட் ஸ்பின்னரை நீ வந்து லாங்ல எப்படி இப்போ ஒரு டீமுக்கு பிளேயர் இருக்காங்க. மும்பைக்கு பும்ரா இருக்கான். சோ அந்த மாதிரி வந்து இப்போ ஏசிலோட ஆர்சிபிக்கு இருக்கான். அகைன் அந்த மாதிரி ஒரு ஸ்டார் பிளேயர் இருக்காங்க. சோ அவங்கள நோக்கி தான் போயிட்டு இருக்கு. லாஸ்ட் சீசன் சிஎஸ்கேக்கு பத்தினா இருந்தான், பட் பத்தினா அடிச்சாங்க. ஓகே, ஆனா ஒரு சீசன்ல நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. இப்போ இன்ஜுரி அப்படி இப்படின்னு எங்க போயிருக்கானே தெரியல. ஏதோ கொல்கத்தா போயிருக்கான், ஆடுவானா இல்லையா கொல்கத்தா அதுவுமே இல்ல, கன்ஃபர்மேஷன் இல்ல. ஆமா கரெக்ட், கன்ஃபர்மேஷன் வரல. பட் எப்படி இந்த போலிங் யூனிட்ல வச்சு ஏதாவது தாக்கு பிடிக்க முடியுமா? மேபி தலை நினைச்சா முடியும். அவர் ஏதாவது மேஜிக் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, ஏதாவது ஒரு பண்றதுக்கு. பட் அதுதான் என்ன பொறுத்தவரைக்கும் நீ சொன்னது கரெக்ட் தான். 100 நம்புவாங்க. ரெண்டாவது அப்படி நம்பணும்னா கலீல் அகமது. ஏன்னா போன வாட்டி நல்லாவே பண்ணா கலீல். அவன் மட்டும் தான் தனியா போட்டுட்டு இருந்தான். இனிஷியல்ல எடுத்துருவான் விக்கெட். ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸ்ல எடுக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா நம்ம பையன் ஸ்விங் ரெண்டுமே பண்ணுவான். அண்ட் அப்படி பாக்கும்போது இஸ் அசெட் ஃபார் சிஎஸ்கே. பட் லாஸ்ட் எண்டிங்ல என்ன பண்ணுவாங்க, அங்கதான கன்சர்ன். எஸ், அதுதான் ஒரு பெரிய ஒரு டர்னிங் பாயிண்டா இருக்க போகுது. அண்ட் பாய்ஸ், வாட் இஸ் யுவர் ஒபினியன்? எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே பத்தி நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் இவங்க பொறுத்த வரைக்கும் அதான் குரூப்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் குரூப் they will get through. I mean group in the sense top 4 போய்டுவாங்கன்னு நம்புறேன். பட் பாப்போம். நாக் அவுட்ஸ் அதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். டாப் 4 போலாம். அதுவே நல்ல அச்சீவ்மென்ட் தான். அதுதான் நம்ம தோனியுமே சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். நாங்க டாப் 4 போறது எங்க பிரையாரிட்டியா இருக்கும். அதுக்கப்புறம் நடக்கிறது எப்படி வேணா போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ இதுதான் என் கதை. ஐ மீன் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இதுதான். நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா லிங்க்ஸ்? எஸ் மச்சான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா டெல்லி கேபிட்டல்ஸ். எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா அக்ஷர் பட்டேல் கேப்டன். ஸோ போன வாட்டி அவன் தான் இருந்தான். ஸோ அவனே ரீட்டைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்க டீமில் பார்த்தோன்னா நம்ம இந்த மிச்சல் ஸ்டார்க்லாம் ஆடுறதே டவுட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் தெரியல. அதே மாதிரி பார்த்தோன்னா அவங்க சாலிட் லைன் அப் மச்சான். சரியான டீம் அவங்க பார்க்கும்போது ஓவராலாகவே. உனக்கு பார்த்தோன்னா இப்போ அவங்க இதில் வந்து இவனுமே பென் டக்கட்டுமே நான் டோர்னமெண்ட் விட்டு விலகிற பர்சனல் ரீசன்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டான். சரி, அவன் போனாலுமே அவனுக்கு பேக்கப் பார்த்தோன்னா பத்தும் நிசாங்கா. ஞாபகம் இருக்கா? ஸ்ரீலங்கா அடிச்சானே, ஆஸ்திரேலியா வீரர் அடிப்பான். ஆமா, எஸ். சோ அவன் இருக்கான் பேக்கப்பா. அதே மாதிரி பார்த்தனா உனக்கு டேவிட் மில்லர் சவுத் ஆப்பிரிக்காக்கு சூப்பரா ஆடிட்டு இருந்தான். ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ்மே சவுத் ஆப்பிரிக்கா நல்லா ஆடிடான். சோ எல்லாரும் நல்லா ஆடினான். போன சீசன் நீ சொல்ற மாதிரி எஸ் 100% டெல்லி பயங்கரமா இருக்காங்க. போன சீசன் மச்சான் நீ ஸ்டார்டிங்லயே பார்த்தேன்னு வெச்சுக்கோ, டெல்லி வந்து ஃபேவரட்ஸ் டு வின் அப்படிதான் போச்சு. எஸ் பயங்கரமா ஆட்டு வந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஆளே காணோம் அப்படின்ற. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்மே வந்து டெல்லி 100% டாப் 4 போறதுக்கான ஒரு ஸ்குவாட் பா இது கன்ஃபார்மா. ஏன்னா இந்த சீசன் நம்ம நட்டு வருவாரா திரும்பி தமிழ் பையன். ஆமாடா, தமிழ் பையன், தமிழ் கோச், தமிழோட கோச் தானே நம்ம இதுக்கு ஹேமந்த் பதானி. அவர் வந்து போன தடவை நட்டுக்கு வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆட விடல. என்ன கதைன்னு தெரியல. இந்த தடவை திருப்பி ரீடைன் பண்ணாங்களா இல்ல வாங்குனாங்களா? ரீடைன் தானே பண்ணாங்க. ரீடைன் பண்ணாங்க. ஆமா, இன்ஜூரி பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நட்டு ஆடணும்பா. அண்ட் தெரியல என்ன கதைன்னு. பட் ஆன் பேப்பர்ஸ் டெல்லி டீம் வந்து சாலிடா இருக்கு. அண்ட் இவருக்கு வந்து பென்டகேட்டுக்கு வந்து பேனும் பண்ணிருக்காங்க. 2 இயர்ஸ் பேன் அப்படின்ற மாதிரி தான் போயிருக்கு. அண்ட் ஹாரி ப்ரூக்ஸ்க்கும் அதே கதை தான் நடந்தது. அவனுமே டெல்லியாப்பா? அவன் டெல்லி இல்ல மச்சான், அவன் சன்ரைசர்ஸ்ல இருந்தான் நினைக்கிறேன் ஒரு சீசன். அதுக்கப்புறம் எந்த டீம் மாறினான்னு தெரியல. அவனும் டெல்லி தான் நினைக்கிறேன். யூ ஆர் ரைட், டெல்லி தான் அவனும். ஓகே, எஸ். ஸோ அப்படி இப்படின்னு போச்சு. அண்ட் நீ சொல்ற மாதிரி மிச்சல் ஸ்டாக்குமே வந்து என்ன கன்சர்ன் தெரியல. ஸோ ஃபிட்னஸ் இல்ல, இன்ஜுரி அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கு. அண்ட் எஸ், இதுதான்ப்பா பாசிபிள் 11 அவங்க ஸ்டார்ட் பண்ண போறது அப்படின்னு பார்க்கும்போது. எஸ், ஸோ போன சீசன் எஸ் நீ சொல்ல பேட்டிங்ல போன சீசன் வந்து ஒருத்தர் சொதப்பிட்டே இருந்தான்ப்பா. அவன் எடுக்கல இந்த தடவை. ஓகே, நீ சொல்லுப்பா என்ன கதை? அதுதான் என்னன்னா ஓப்பனிங் வந்து இந்த வாட்டி கேஎல் ராகுல போட்டுருவாங்க மச்சான். போன வாட்டி மிடில் ஆர்டர் ஆடிட்டு இருந்தான். இந்த வாட்டி அந்த போன வாட்டி வந்து அந்த மெக்காக்குன்னு ஒருத்தன் தான் ஆஸ்திரேலியால. அவன் தான் சொன்னேன் சொதப்பிட்டு இருந்தான். அவனை வச்சுட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி எனக்கு அவன்லாம் வேண்டாம்பா, நம்ம கேஎல் ராகுலே போட்டு ஆடிக்கிறேன். கூட வந்து பார்த்தோன்னா இன்னொரு ஓப்பனர் பென் டக்கெட் வச்சிருந்தாங்க. ரொம்ப அக்ரெசிவ் பேட்ஸ்மேன், நல்ல பிளேயர். அவன் இப்போ விலகினதால 10 நிசாங்கா இருக்கிறான். பயங்கரமான பிளேயர், ஸ்ரீலங்கா சூப்பராக ஆடுறான். ஸோ அவனை எடுத்து போட்டுருவாங்க. 1-1 பார்த்தோன்னா நிதிஷ் ராணாப்பா ஈஸியாக ஸ்டீல் பண்ணிட்டாங்க ராஜஸ்தான் கிட்ட இருந்து. அழகா வாங்கி போட்டாங்க. ஸோ அவனும் சாட்டடு. ட்ரிஸ்டன் சப்ஸும் சொல்லவே தேவையில்ல. அதே மாதிரி டேவிட் மில்லர் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபினிஷர். ஸோ அவனுமே சொல்ல தேவையில்ல. அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் நிகாம் போன வாட்டி சூப்பராக பண்ணாங்க. அவங்க இருக்காங்க. போலிங் பார்த்தனால உனக்கு தெரியும். நடராஜன் இருக்கான். மிச்சல் ஸ்டார்க் வந்தா ஓகே. ஸ்பின்னும் குல்தீப் யாதவ் இருக்கான். அக்ஷர் பட்டேல் இருக்கான் அவனுக்கு ஸ்பின்ல. அதே மாதிரி பார்த்தோன்னா இம்பாக்ட் பிளேயர் தான் அக்குப் தார்னு சொல்லியிருக்காங்க. நல்ல போலர்னு சொல்லியிருக்காங்க.
பட் தெரியல. ஓகே இப்படிதான் அவங்க மச்சான், ப்ராப்ளம் லெவன் இருக்கும். இவங்க ஸ்பின்னு வேற மாதிரி இருக்குடா. ஆப்வியஸா வந்து அக்ஷர் பட்டேல், குல்தீப் வந்து 2 போன சீசன்ல இருந்தே Dio. அதுக்கு முன்னாடில இருந்தே காப்பாத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. பிரச்சனையே கிடையாது. மிச்சல் ஸ்டார்க் வந்திருந்தா ஆட் ஆனா இருந்திருக்கும் இந்த ஆடானா சீசன் இருக்கும். ஸ்டார்டிங்ல ஆமா, இருந்து. டெத்ல அவன் பட் பார்த்துட்டு அவர் இருப்பான் அழகா. சோ மேபி நட்ராஜன் உள்ள ஒரு ஆனா. சோ அண்ட் அத பத்தி நம்ம டெஃபினட்டா பேசணும், பார்க்கலாம். அண்ட் யாருப்பா அது கடைசியா இருக்கிறது? அக்கூப் தார் தாவர்ன்ட்டு. அவர்தானா? அவனை ஹையா ரேட் பண்றாங்க மச்சான் டெல்லி ஸ்குவாடு. ஓகே ஒரு ஓகே டேலண்ட் ஓகே மாதிரி எடுத்திருக்காங்க. கண்டிப்பா அவன் ஆடுவான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க எங்க சஃபர் ஆவாங்கன்னா, ஒரே ஒரு இடம் வீக் லிங்க் இருக்கு மச்சான். ஓப்பனிங் பவுலர்ஸ் இல்ல மச்சான் அவங்களுக்கு. ஒரு நல்ல Okay. ஸ்பெல் பவர் பிளேயர் போடணும்னா நீ யாரை போடுவ? எனக்கு தெரிஞ்சு அக்ஷர் பட்டேல் போனோம் பவர் பிளேல. அப்படி இல்லைன்னா இன்னொருத்தன் யாரு அப்படின்னு யோசிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆமா, ஸ்பின்னுக்கு ஆள் இருக்குப்பா. 3 பேர் இருக்காங்க கண்ணுக்கு அப்படியே தர்றாங்க. குல்தீப், விப்ராஜ், அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல். பவர் பிளேல மேபி அக்ஷர் பட்டேலே வந்துருவான்னு நினைக்கிறேன் கவர் இன்னொருத்தன்? பண்றதுக்கு. ஆமா. ஏன் மிச்சல் ஸ்டார்க் ஏன் போட மாட்டான்? மிச்சல் ஸ்டார்க் இருந்தால் ஓகே. ஆமா, அவன் இல்லனா இல்லனா பெரிய ஒருவேளை threat-ஆ இருக்கும். அங்கதான் Definitely சஃபர் ஆவான். threat-ஆ இருக்கும். அண்ட் ஆல்சோ எனக்கு தெரிஞ்சு கேஎல் ராகுல் ஷுட் ஓபன். டெஃபினட்டா 100%. ஓபன் பண்ணணும். போன சீசன் அதான் தப்பு பண்ணாங்க அவள. Middle நடுவுல order எத்தனை போய் 1 டவுன் 2 டவுன் எல்லாம் இருக்குனாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் போச்சு. இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு விட்டதை பிடிப்பாங்களா, ஃபர்ஸ்ட் ஐபிஎல் டைட்டில் அடிப்பாங்களா டெல்லி அப்படின்றது டெஃபினட்டா we have to wait and see. டோர்னமெண்ட்ல ஒன் ஆஃப் த டீம் வந்து டைட்டில் அடிக்காதது இவங்க. இன்னொரு டீம் வந்து பார்த்தோன்னா பஞ்சாப். லக்னோ சொல்லலாம், பட் லக்னோ வந்து புது டீம் தானே. புது டீம் தான், கரெக்ட். இவங்க 2 பேர் தான். அப்படி பார்க்கும்போது போன சீசன்ல தான் வந்தாங்க ஒருத்தங்க, இல்லைன்னா அவங்களுமே இந்த லிஸ்ட்ல இருந்திருப்பாங்க. பட் எனிவேஸ் அதை பத்தி பேசலாம். சோ அப்படி பார்க்கும்போது டெல்லி இஸ் ஹேவிங் a very good 100%. டீம். படி பார்க்கும்போது சம ப்ராஸ்பெக்டா இருக்காங்க எல்லாருமே, வந்து டிசர்விங் டு வின் திஸ். நீ சொன்ன மாதிரி ராணா அப்படி இப்படி எல்லாமே வந்திருக்காங்க. பாப்போம் எப்படி பண்றாங்க அப்படின்னு. டெல்லி ஃபேனா இருக்கீங்களா பாய்ஸ்? டெஃபினட்டா கமெண்ட்லயும் சொல்லுங்க எனக்கு. அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஸ்குவாட் ப்ராபபிள் 11 பத்தி? அண்ட் இதை தாண்டி வேற யாராவது யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களா உங்க நோட்டீஸ் பண்ற விதமா அப்படின்னு தான் அதுவும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதுதான் டெல்லி பொறுத்த வரைக்கும். சோ டாப் 4க்கு டஃப் கொடுப்பாங்க மச்சான் இவங்க. எனக்கு தெரிஞ்சு டாப் 4க்கு டஃப் கொடுப்பாங்க. பட் அது குவாலிஃபை ஆக கஷ்டப்படுவாங்க. ஒருவேளை நல்ல கிரிக்கெட் ஆடுறாங்க, எல்லாரையும் அடிச்சு நொறுக்குறாங்கன்னா போலாம் உள்ள. பட் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சஃபர் ஆவாங்களோன்னு தோணுது. மேபி அந்த லாஸ்ட் ஸ்பாட்ல முடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. மேபி அந்த மாதிரி தான் போவோம். அப்படியாடா? லாஸ்ட் ஸ்பாட்டா? அத 4th லாஸ்ட்னா ஓவரால் டேபிள்ல இருக்கு. அந்த லாஸ்ட் ஸ்பாட்டுக்கு ஃபைட் பண்ணுவாங்கன்ற. லாஸ்ட் ஸ்பாட்னா 10th இல்ல, 4th ஓகே குவாலிஃபைங். சோ அப்படிதான் டெல்லி போவோம் நான் திங்க் பண்றேன். பாப்போம் என்ன பண்றாங்கன்னு. சோ அடுத்த டீம் பார்த்தனா ஜிடிபா, குஜராத் டைட்டன்ஸ். ஸோ வழக்கம் போல் சுப்மன் கில் தான் கேப்டன்சி எடுத்துட்டாப்ல. ஸோ போன சீசன் அவர் தான். அங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டாரு சாய் சுதர்ஷன், போன சீசனில் ஆரஞ்சு கேப் வின்னரு. ஸோ அவன் இருக்கிறான். நம்ம சிராஜ் இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஜாஸ் பட்லர் ஒரு மோசமான ஃபார்ம்லேருந்து வரான்ப்பா. T20 வேர்ல்டு கப்பில் அவ்வளோவா ஆடலை. அப்படி பார்த்தோன்னா அவன் ஒரு மோசமான ஃபார்மில் இருக்கான். ஜேசன் ஹோல்டர் ஒரு நல்ல ஃபார்ம்லேருந்து வரான் தெரிஞ்சு வெஸ்ட் இண்டீஸ்க்கு. ஸோ அவன் ஒரு நல்ல ஆடானா இருப்பான். ரஷீத் கான் சொல்லவே தேவை வழக்கம் போல். ககிசோ ரபாடா அடிக்கிறாங்கப்பா இப்போ ககிசோ ரபாடாவை. ஸோ அதனால போலிங் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கு. ரஷீத் கானையுமே போன வாட்டி உரிச்சாங்க ஐபிஎல்ல. ஆமா ஆமா. பட் இன்னொரு ஸ்பின்னர் தானேப்பா ரஷீத் கான். அண்ட் ஆல்ரெடி இன்னொரு அந்த சாய் கிஷோர். சாய் கிஷோர் ஓகே. அண்ட் டீம்ல பாசிபிள் 11 போ வாஷிங்டன் சுந்தர் வாஷிங்டன் சுந்தர சூப்பரா யூஸ் பண்ணாங்க போன சீசன். இந்த தடவை ரீடேனும் பண்ணிருந்தாங்க வாஷிங்டன் சுந்தர. அண்ட் பாசிபிள் 11 அத இவங்களை பொறுத்தவரைக்கும் ஆஷிஷ் நேரா தானேப்பா மேனேஜ் பண்ணிருக்கான், கோச் பண்றான். கரெக்டா? கோச் வந்து வேற ஒருத்தர் ஆஷிஷ் நேரா போலிங் கோச். ஆனா பிச்சுக்குள்ள வந்து நம்ம கோச் ஆஷிஷ் நேரா தான்ப்பா. கோச்சே போட்டாங்களா? கோச் ஆஷிஷ் நேரா தான். சோ எஸ், கில்லு சுதர்ஷன் வழக்கம் போல பயங்கரமான ஒரு காம்போ. அண்ட் பொறுமையா நின்று இவங்க 2 பேரே இன்னிங்ஸ் முடிக்கிற அளவுக்கு கேப்பபிளான ஒரு பிளேயர். அண்ட் அது கூட 1 டவுன்ல போன சீசன்ல இருந்து பட்லர் 1 டவுன்ல இருக்க ஆரம்பிச்சாரு. அவருமே வந்து ஐபிஎல்னு வந்துட்டா ஐயா தனியா துண்டா ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருவான்பா. ஆமா ஆமா. சோ அண்ட் ஆல்சோ வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ரூதர்ஃபீல்ட் அவர் வந்து மும்பைக்கு போகப்பட்டதுனால சோ இங்க அங்க கிடையாது. அண்ட் ஷாருக் கான் வழக்கம் போல திருப்பியும் இருக்காங்க. அண்ட் நம்ம தமிழ் பையன் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாக்கும்போது இவங்களுக்கு பேட்டிங் வந்து மிடில் ஆர்டர்ல they didn't have potential. இப்பவுமே அதேதான் பிரச்சனை மச்சான். என்னன்னா வாஷிங்டன் இப்ப அப் த ஆர்டர்ல ஆட போறாங்களா? ஏன்னா அவன் நல்லா பண்ணிட்டான் பெர்ஃபார்மன்ஸ் இந்தியாவுக்கு பேட்டிங்ல. ஸோ அதனால வந்து நாங்கள் ஒரு 2 டவுன் 3 டவுன் பார்க்குறோம் வாஷிங்டன் அப்படின்னு அவங்க கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவன் ஹையா ஆட போறான். எனக்கு தெரிஞ்சு எப்படி ஆடுவான்னு தெரியல. ஷாருக் கான் ஒரு ஹிட் அண்ட் மிஸ் தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு மேட்ச் அடிப்பான், இல்லை ஒரு மேட்ச் சொதப்பிடுவான். டெவாட்டியா காலம் முடிஞ்சு போச்சுங்க. ஒரு சீசனில் பயங்கரமாக இருந்தான். எனக்கு தெரிஞ்சு பேட்டிங்கில் அவன் வேலைக்கு ஆகாது. ஜேசன் ஹோல்டர் நல்லா பண்ணுவான் இந்த சீசன். ஸோ அதனால பார்த்தோன்னா உனக்கு பேட்டிங்கில் அந்த டாப் 3 தான் மச்சா கன் மாதிரி இருக்கும். அதை நீ ஒரு 2 விக்கெட் பவர் பிளேலே போயிடுச்சு அப்படின்னா ஸ்டம்பிள் ஆகிடுவாங்க, ஈஸியாக ஸ்டம்பிள் ஆகலாம். பட் ஓவராலா பார்க்கும்போது டீம் வந்து ஒரு மாதிரி பேலன்ஸ்டா இருக்க மாதிரி இருக்கு. பிரசித் கிருஷ்ணா வந்து இந்த தடவை ஏதோ இதுல அடிச்சாங்க. பட் ஐபிஎல்ல போன சீசன் பயங்கரமா போட்டான் பிரசித் கிருஷ்ணா. அண்ட் சிராஜுமே ஐபிஎல்ல இந்த பர்டிகுலரா போன சீசன் பயங்கரமா போட்டான்.
அண்ட் ரபாடா விட்டுரு, ரஷீத் கான் ஒரு சைடுல, சாய் கிஷோர் ஒரு சைடுல, ஸ்பின்ன கிளியர் டாமினேட்டா இருக்காங்க. ஆமா, ஸ்பேஸுக்குமே ஆள் இருக்கு. பிரஷீத், சிராஜ். பேட்டிங்லயுமே ஃபர்ஸ்ட் 2 3 ஃபர்ஸ்ட் 3மே பயங்கரமா இருக்காங்க. பட்லர் வரைக்குமே நல்ல பேட்ஸ்மேன். மிடில் ஆர்டர் தான் இருக்கான். மேபி ஷாருக் கான் அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தர் ஸ்டெப் அப் பண்ணனும். எஸ், பயங்கரமான ஒரு பேட்டிங் லைன் அப்பான்னு கேட்டீங்கன்னா இல்ல. பட் சீரியஸா டீம் வந்து பேலன்ஸ்டா இருக்கு. ஒரு நல்ல டீமா தான் இருக்க போகுது. இவங்களோட ஸ்டார்ட்டுமே மச்சானா நீ நம்பலாம்டா. ஃபர்ஸ்ட் ஓபனர்ஸ் நீ ஈஸியா நம்பலாம். அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டாங்க. விக்கெட் விடவே மாட்டாங்க. சாய் சுதர்சன்லாம் ஆடிட்டான்னு வையேன், 20 ஓவர் நான் ஆடுறோம்பா அப்படின்ற மாதிரி பிளேயர். மச்சா இப்ப பாருங்க, சாய் சுதர்சன் அவுட் ஆயிரான்னு வச்சுக்கோங்க, அந்த மேட்ச் கில் விட மாட்டான். வேணா நல்லா நோட்டீஸ் பண்ணி பாரு. கில் சப்போஸ் அவுட் ஆயிட்டா சாய் சுதர்சன் விடவே மாட்டான். அண்ட் பட்லரும் வந்து ஃபார்ம் மட்டும் சீசன் ஃபுல்லாவே நீ சொன்னதுதான் நடந்தது. கண்டிப்பா 2 பேரும் மாறி மாறி அடிச்சிட்டு இருந்தானுங்க. அந்த 3 பேர் தான் மச்சான் டாப் 3 தான். அதேதான் இவங்க யாருன்னா ஒரு நல்ல போலிங் டீம் கிட்ட, இப்ப கொல்கத்தா மாதிரி பிச் எல்லாம் போலிங் ட்ராக், சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி எல்லாம் எடுத்துட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரிலாம் மாட்டினாங்க, ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா அப்ப சஃபரா வாய்ப்பு இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்சு டாப் 4 கஷ்டம் நான் சொல்றேன் மச்சான் குஜராத்துக்கு. ஓகே 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 எனக்கு வந்து சொல்லவே முடியலப்பா. எனக்கு எல்லா டீமும் டாப் 4ன்ற மாதிரி தான் தோணுது. எனக்கு இது கஷ்டம் மச்சான், இது கஷ்டம்டா குஜராத் எனக்கு தோணுது. ஏதோ அந்த 3 விக்கெட் தான் மச்சான், ஃபர்ஸ்ட் 3 விக்கெட் தான். எனக்கு தெரிஞ்ச ஹை ஸ்கோருக்கு ஒரு 200 250 அடிச்சிட்டேன்னு வையேன், அந்த 3 பேர் விக்கெட் ப்ரெஷர்ல தூக்கிட்டாங்கன்னு வையேன் பவர் பிளேலயே, அதுக்கப்புறம் சஃபர் ஆவாங்க. ஸோ ஷாருக் கான், வாஷிங்டன் சுந்தர்லாம் அவ்வளோ ஹார்ட் ஹிட்டர் கிடையாது. ஷாருக் கான் ஹார்ட் ஹிட்டர் தான், பட் கிளிக் ஆக மாட்டான் பெரிய மேட்சஸ்லாம் மேஜரா. மச்சான் ஆனா இன்னொன்னு என்னன்னா, அவனுக்கு நீ டைமே தரல. போனதுலயுமே டைம் பெருசா கிடைக்கல. அவனை எங்கேயோ கொண்டு போய் வச்சுக்கிறாங்க. எப்போதான் சான்ஸ் வருது. சம்டைம்ஸ் தெவாட்டியா உள்ள ஃப்ரண்ட்ல அமைச்சிடுறாங்க. நீ நோட்டீஸ் பண்ணனா அவனுக்கு கொடுத்த மேட்ச்லாம் நீ வேணா பாரு, ஷாருக் கான் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருப்பான். லாஸ்ட்ல கிடைக்கிறதே அவனுக்கு 3 பாலோ 2 பாலோ தான் கிடைக்கும். பட் அதுல ஏதோ தான் பண்ணிட்டு இருக்கான். இப்ப வரைக்குமே அவனோட ஃபுல் பொட்டன்ஷியல் எனக்கு தெரியவே இல்லை. அவனை கொஞ்சம் மேபி இன்னும் கொஞ்சம் ஏர்லியா கொடுத்தா தெரியும், ஆரம்பிக்கலாம். கரெக்ட் நீ சொல்றது. யா மேபி. சோ பட் தெரியல, பாப்போம். bowling வச்சு தான் இவங்களுக்கு பேலன்ஸ்டா இருக்கு. இப்போ நான் சொல்றேன் bowling பயங்கரமா இருக்கு, பேட்டிங்கும் பயங்கரமா இருக்கு. பட் டாப் 4 கஷ்டம் மச்சான். என்னோட பிரெடிக்ஷன். நீ என்ன சொல்ற? டாப் 4 மச்சான் எனக்கு இவங்களுமே டாப் 4 எனக்கு தெரியல. நான் லாஸ்ட்ல சம்மரைஸ் பண்றேன். ஏன்னா லாஸ்ட்ல பாக்கும்போது நமக்கு கிளியரா தெரிஞ்சு ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சிரும். ஓகே. சோ இதுதான், இப்படிதான் லைனை போட குஜராத் டைட்டன்ஸ் போறாங்க. அண்ட் கேப்டன் வந்து நம்ம தலகட்டு கில் பண்ண போறாரு இந்த தடவை. அதாவது வேர்ல்ட் கப் ஆட முடியாம போச்சு 2020, பட் பரவாயில்ல, ஐபிஎல்ல நான் மீண்டும் வருவேன், மீண்டும் சம்பவம் செய்வேன் அப்படின்ற மாதிரி ஒரு இதோட கருத்தோட ஒன்று வந்து பதிவு பண்ணுவாரா இல்லையான்னு பார்க்கலாம். அண்ட் நீங்க ஜிடி ஃபேனா இருந்தா டெஃபினட்டா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இந்த ப்ராபபிள் 11ஓட போவாங்களா இல்ல வேற யாராவது யங்ஸ்டர் இருக்காங்களா கவர் பண்றதுக்கு, அதை பத்தியும் சொல்லுங்க. அண்ட் நீங்க வாய்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் டாப் 4 யார் இருக்க போறா அப்படின்றது டெஃபினட்டா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களோட கமெண்ட்ஸும் எங்களுக்கு ஒப்பீனியனும் மேட்டர்ஸ். ஸோ அதை வச்சு தான் நாங்க எப்படி இனி ஃபர்தர் வீடியோஸ் பண்றதா, என்ன ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டா எங்களுக்கு சொல்லுங்க. இந்த மாதிரி இதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்க அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்றோம். ஸோ பேசிக்கா இப்பதான் நம்ம கிரிக்கெட்டுக்காக நியூவா ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ டெஃபினட்டா வி நீட் யுவர் சப்போர்ட். ஸோ நீங்க சப்போர்ட் பண்ணாதான் நாங்க கோயிங் ஃபார்வர்ட் இன்னுமே பெட்டரா பண்ண முடியும். ஸோ ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா டெஃபினட்டா என்ன சஜஷன்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்க அதை மாத்திக்கிறோம். அண்ட் ஆல்சோ பாய்ஸ், புதுசா பாக்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபும் தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எங்களுக்கு மோட்டிவேட்டிங்கா இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறதுக்கு. ஸோ என்ன நீங்க சொல்றது கரெக்டா? எஸ் கரெக்ட் மச்சான். ஸோ புதுசா ஆரம்பிச்சிருக்கோம், இப்போதான் சப்போர்ட் பண்ணுங்க பாய்ஸ். ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் நாங்கள் போட்டுட்ருக்கோம். இந்த வாட்ச் அலாங்கும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மேட்சஸ், முக்கியமான மேட்சஸ் அந்த மாதிரி வர்றதுக்கு இந்த சிஎஸ்கே மேட்சஸ்லாம் முக்கியமாக கவர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம நிறைய கிரிக்கெட் வீடியோஸ், நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகே ஓகே. ஸோ பாய்ஸ், இதுதான் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இந்த ப்ரிவியூ பண்ணுறதுக்காக ஒரு வீடியோ, ஒரு எஃபர்ட் எடுத்திருக்கோம். டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்ச வீடியோவை இதோட நம்ம சம்மரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் திருப்பியும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் போத் ஆஃப் அஸ். நன்றி, வணக்கம்.